நேயர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். தொழிலாளர்களுக்காக பரிந்து பேசாதீர்கள், இதுதான் இன்றைய உரையினுடைய தலைப்பு. கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, என்ன இப்படி ஒரு பேச்சா? தொழிலாளர்களுக்காக பரிந்து பேசாதீர்கள் என்று ஒரு கருத்தா? கொஞ்சம் அமைதியாக இருங்கள், அவசரப்பட வேண்டாம். ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்தேன். தேநீர் தேவைப்பட்டது. தேநீர் விற்பதற்காக அங்கே வந்த தொழிலாளியிடத்திலே தேநீர் வேண்டும் என்று கேட்டேன். ஒரு கண்ணாடி குவளையில் தேநீரை எனக்கு கொடுத்தார். அவரிடத்திலே நான் கேட்டேன், ரயில்வே நிர்வாக சட்டப்படி பயணம் செய்கிற பயணிகளுக்கு ஒருமுறை உபயோகப்படுத்துகிற டிஸ்போசபிள் குவளையில் தானே நீங்கள் தேநீர் தர வேண்டும். நீங்கள் கண்ணாடி குவளையை தந்து மீண்டும் மீண்டும் அதையே அலசி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது சட்ட விதிகளுக்கு புறம்பானதாயிற்றே, இது ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயமாயிற்றே, இப்படி செய்யலாமா? அந்த ஒருமுறை பயன்படுத்துகிற குவளைக்கு ஆகவும் சேர்த்துத்தான் இங்கே நீங்கள் என்னிடத்திலே வசூலிக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள், உங்களுடைய முறை சரியல்ல, நீங்கள் செய்வது சரியல்ல என்று அவரோடு நான் வாதாடினேன். அப்போது அங்கே ஒரு தோழர் வந்தார். அவருடைய பேச்சை பார்க்கையில் அவர் ஒரு தொழிற்சங்க தலைவராக இருப்பது போல் எனக்கு தோன்றியது. அவர் இடத்திலே சொன்னார், சார் இதையெல்லாம் போய் பெருசுப்படுத்துறீங்களே சார், அவன் ஒரு தொழிலாளி, இதை நம்பித்தான் அவனுடைய வாழ்க்கையே நடக்கிறது. இந்த சாதாரண விஷயத்திற்காக இவ்வளவு எல்லாம் நீங்கள் அலட்டிக் கொள்ளலாமா? ஒவ்வொருத்தன் எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறான், முதலாளிகள்லாம் எப்படி மக்களை ஏமாத்துறாங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு படலை. இந்த சாதாரண தொழிலாளி செய்கிற ஒரு தவறுதான் உங்களுக்கு பெரிதாக போய்விட்டதா என்று என்னோடு வாதாடினார். ஆனால் அவருடைய அந்த தொழிலாளர்கள் மீது கொண்ட பரிவை நான் பாராட்டுகிறேன். ஒரு சக தொழிலாளியை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த தொழிலாளியிடத்திலே சொல்லியிருக்க வேண்டும், ஏப்பா இப்படி எல்லாம் செய்ற, நீ விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீ அந்த ஒருமுறை பயன்படுத்துகிற கோலையைத்தானே அவர் கொடுத்திருக்க வேண்டும், இப்படி எல்லாம் நீ ஏமாற்றலாமா? உங்களை போன்றவர்கள் இப்படி செய்வதனால்தான் தொழிலாளர் வர்க்கத்திற்கே கெட்ட பேர் வருகிறது. ஆகவே இப்படியெல்லாம் செய்யாதே என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அதனை அவர் சொல்லவில்லை. கடைசி வரை அவருக்காகத்தான் அவர் வாதாடி கொண்டிருந்தார். இப்போது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பணக்காரர்கள் தவறு செய்கிற போது, முதலாளிகள் தவறு செய்கிற போது அதனை நாம் மிக வன்மையாக கண்டித்து விடுகிறோம். ஆனால் தொழிலாளிகளோ ஏழை மக்களோ தவறு செய்கிற போது அவர்கள் மீது கொண்ட அனுதாபத்தின் காரணமாக அவற்றை பற்றி நாம் அதிகமே பேசாமலே இருந்து விடுகிறோம். அப்படி பேசுவது தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுவது என்ற ஒரு கருத்து வந்து விடுகிறது. இப்போது நான் பேசியதை கூட சிலர் இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம், இவர் தொழிலாளர் விரோதி என்று கூட சிலர் சொல்லலாம். ஆனால் இப்படி தவறுகளை மூடி மறைப்பதன் மூலமாகவும் தவறுகளை சுட்டிக்காட்டாதனமாகவும் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தொழிலாளிகள் மேலும் மேலும் தவறுகள் செய்வதற்கு நாமே துணை போகிறோம். இன்றைக்கு பாருங்கள், ஆட்டோ தொழிலாளர்கள் மிகவும் கீழ்நிலையில் இருப்பவர்கள், ஆனால் மக்களை என்ன பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? 30 ரூபாய் போக வேண்டிய தூரத்திற்கு 100 ரூபாய் கேட்கிறார்கள். கொஞ்சம் கூட கவலைப்படாமல், மனசாட்சி இல்லாமல் கேட்கிறார்கள். அதுவும் வெளியூர்காரர்கள் என்றால் கேட்கவே தேவையில்லை. அவர்கள் வைத்ததுதான் சட்டம், அவர்கள் வைத்ததுதான் கட்டணம். இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கே மிகப்பெரிய கெட்ட பெயர். ஆனால் இதையெல்லாம் யார் கண்டுகொள்கிறார்கள்? இதே போல அரசு ஊழியர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? மக்களை என்ன பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள்? எப்படி அலைக்கழிக்கிறார்கள்? எப்படி லஞ்சம் வாங்குகிறார்கள்? முதியோர் பென்ஷன் வாங்க வருகிற ஒரு முதியோரிடத்திலே கூட லஞ்சம் வாங்குகிறார்கள். விதவைகளுக்கான உதவித்தொகையை பெறுகிற போது கூட லஞ்சம் வாங்குகிறார்கள். இப்படி எத்தனையோ கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினால் இந்த தீமைகள் பெருகிக் கொண்டே போகின்றன. இப்படி இவர்கள் நடந்து கொள்வதனால் இன்னொரு பாதிப்பு ஏற்படுகிறது. தொழில் துவங்குவதற்கே பலர் அஞ்சுகிறார்கள். தொழிலை துவங்கினால் இவருடைய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்க முடியாது என்று அஞ்சக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே பலர், எனக்கு தெரிந்த சில பணக்காரர்கள், தொழிலெல்லாம் துவங்க முடியாதுங்க, நான் கூட இடத்திலே சொல்வேன், இவ்வளவு பணத்தை வச்சிருக்கீங்க, ஏன் ஒரு தொழில் துவங்கி 4 பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு தரக்கூடாது?
ஏன் சொத்துக்களையே வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட அவரிடத்திலே நான் சொல்லுவேன். அப்போ அவர் சொல்வார், இந்த பிரச்சனையெல்லாம் தொழிலாளர் பிரச்சனை யார் சமாளிப்பது? சொத்தை வாங்கினா வாடகை வருது, சாப்பிட்டுட்டு வீட்டில் உட்காரலாம் என்று என்கின்ற மனப்பான்மை உருவாயிருக்கிறது. ஆகவே தொழில் முடக்கம் இதனால் ஏற்படுகிறது. ஆக இந்த நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் தவறு யார் செய்தாலும் கண்டிக்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு மத்தியிலே அந்த பணி கலாச்சாரம், ஒர்க் கல்ச்சர், இப்படி எப்படி வேலை செய்ய வேண்டும், ஊதியத்திற்கேற்ப உழைக்க வேண்டும், உழைப்பிற்கேற்ப ஊதியம் என்று போராடுகிறார்கள். ஆனால் ஊதியத்திற்கேற்ப உழைக்கிறார்களா? ஆக அவரிடத்தில் இந்த செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதனை பகிரங்கமாகவும் சொல்ல வேண்டும். அவருடைய தொழிற்சங்க கூட்டங்களிலும் சொல்லலாம், வெளிப்படையாகவும் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? டாக்டர்கள் செய்கிற தவறுகளை மருத்துவர் கழகம், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அல்லது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவர்கள் கண்டிக்க வேண்டும். எப்படியெல்லாம் இவர்கள் தவறாக நடந்து கொள்கிறார்கள். ஸ்கேன் எடுக்க சென்றால் அங்கே நோயாளிகளிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டு டாக்டர்களுக்கு கமிஷனாக வழங்கப்படுகிறது. அரசு டாக்டர்கள் தங்களது சொந்த நோயாளிகளை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சிகிச்சை செய்து பணம் பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னும் எத்தனை வகையான ஊழல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் மருத்துவ கழகங்கள் கண்டிக்க வேண்டும். அதே போல வக்கீல்கள் செய்கிற தவறுகளை வக்கீல் சங்கங்கள் கண்டிக்க வேண்டும். வாய்தான் இழுத்து அடிக்காதீங்கப்பா, தேவையில்லாமல் ஸ்ட்ரைக் பண்ணி மக்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்காதீங்க என்று அவர்கள் செய்கிற தவறுகளை அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களே கண்டிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு தரப்பினரும் தனது இனத்தைச் சேர்ந்த தனது சக தொழில் செய்கின்றவர்களை கண்டிக்கிற போது மிக பெரும் மாற்றங்கள் உருவாகும். ஆனால் இப்படி சொல்லுகிற போது சிலர் சொல்வார்கள், இதெல்லாம் காட்டிக் கொடுப்பதாக ஆகாதா? நம்முடைய துறையை சார்ந்தவர்களையே நாம் வெளியிலே காட்டிக் கொடுத்தால் நம்முடைய மரியாதை குறைந்து போகுமே என்றெல்லாம் சிலர் வாதிடக்கூடும். ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. நாம் இப்படி சுட்டி காட்டுகிற போது பல நன்மைகள் உருவாகின்றன. முதலாவதாக, இந்த தவறுகளை அதே துறையை சார்ந்தவர்கள் தான் சரியான கோணத்தில் சுட்டி காட்ட முடியும். உதாரணத்திற்கு மருத்துவத்துறையில் நடக்கிற தவறுகளை வெளியிலே இருக்கிறவர் சுட்டிக்காட்டுகிற போது அவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக சொல்லிக் கொண்டு போவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு மருத்துவரை சொல்லுகிற போது சரியான கோணத்தில் எங்கே தவறு நிகழ்ந்திருக்கிறது, உண்மையாகவே தவறு எங்கே நிகழ்ந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட முடியும். ஆக இது ஒரு நன்மை. சரியான விமர்சனம் செய்ய முடியும். அதே துறையை சார்ந்தவர்கள் சொல்லுகிற போது சரியான விமர்சனம் செய்ய முடியும். இப்படி செய்வதனால் திருந்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே, நம்முடைய துறையை சார்ந்தவர்களே கண்டிக்கிறார்களே, ஆகவே நாம் இதற்கு மேலும் இந்த தவறில் நீடிப்பது சரியல்ல என்ற உணர்வு ஏற்படக்கூடும். பொதுமக்கள் மத்தியிலும் மரியாதை அதிகரிக்கக்கூடும். பாருங்கள், அவர்கள் செய்கிற தவறுகளை அவர்கள் மூடி மறைக்கவில்லை. தவறுகளை கண்டிக்கின்ற ஒரு பண்பு அவரிடத்தில் இருக்கிறது என்ற நிலையும் உருவாகும். ஆகவே நாம் யார் தவறு செய்தாலும் கண்டிக்க வேண்டும். தொழிலாளர்கள் தவறு செய்தாலும் கண்டிக்க வேண்டும், முதலாளிகள் தவறு செய்தாலும் கண்டிக்க வேண்டும். திருமறை இதை மிக தெளிவாக சொல்லுகிறது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நீதி செலுத்துங்கள். அது உங்கள் பெற்றோருக்கோ நெருங்கிய உறவினருக்கோ பாதகமாக இருந்தாலும் சரியே, அவர் செல்வந்தராகவோ ஏழையாகவோ இருந்தாலும் சரியே, அல்லாஹ் அவர்களின் நலனில் உங்களை விட அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். எனவே மன இச்சையை பின்பற்றி நீதி தவறி விடாதீர்கள். 4வது அத்தியாயம் 135வது வசனம். இதை சொல்வதை பாருங்கள். நீதியாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்மையே நீங்கள் சொல்லுங்கள், நீதியை சொல்லுங்கள். அவர்களுக்கு பாதகம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை. ஆக நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, அந்த தொழிலாளிக்கு பாதகம் ஏற்பட்டாலும் உண்மையைதான் சொல்ல வேண்டும். அந்த ஒரு தனிப்பட்ட தொழிலாளி பாதிக்கப்படலாம், ஆனால் சமுதாயம் நன்மை பெறுகிறது. அதைத்தான் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தனி மனிதனை பாதுகாப்பது முக்கியமா, சமுதாயத்தை பாதுகாப்பது முக்கியமா என்பதை எண்ண வேண்டும். அடுத்தபடியாக இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி. ஆக ஏழைக்கும் ஒரு நீதி, செல்வந்தருக்கு ஒரு நீதி என்று இல்லை. ஏழைகள் தவறு செய்தாலும் அவர்களையும் கண்டிக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் நலனில் உங்களை விட இறைவன் அதிக அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். ஆக இறைவன் ஏழைகள் நலன் மீதும் அக்கறை உள்ளவனாக இருக்கிறான், செல்வந்தர்கள் நலன் மீதும் அக்கறை உள்ளவனாக இருக்கிறான். ஆக இந்த மனப்பான்மை தான் இருக்க வேண்டும். ஏழைக்கு பரிந்து பேசுவதல்ல, தொழிலாளிக்கு பரிந்து பேசுவதல்ல, நீதிக்கு பரிந்து பேசுவது. நபிகள் நாயகம் மிக தெளிவாக சொன்னார்கள், உங்களுடைய சமுதாயத்தை நேசிப்பது சிறந்த செயல்தான், ஆனால் எதுவரை? அவர்கள் பாவம் செய்யாதிருக்கிறவரை. பாவம் செய்யாதிருக்கிறவரை தன்னுடைய இனத்தை, தமது சமுதாயத்தை ஆதரித்து பேசலாம். ஆனால் அவர்கள் தவறு செய்கிற போது அவர்களை ஆதரிப்பது வெறி, இனவெறி,
அசபியா என்று நபிகள் நாயகம் குறிப்பிட்டார்கள். ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். தவறுகள் யார் செய்தாலும் கண்டிக்க வேண்டும். ஆகவேதான் இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் தொழிலாளர்களுக்கு பரிந்து பேச வேண்டாம் என்று நான் சொன்னதனுடைய நோக்கம் புரிந்திருக்கும். ஆக தொழிலாளர்களுக்கும் பரிந்து பேச வேண்டாம், முதலாளிகளுக்கும் பரிந்து பேச வேண்டாம், நீதிக்கு மட்டுமே நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள்.